கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லோரு வாழ்விலும் தீபாவளி சுடரட்டும். தீபாவளிங்கிறது த குட் ஓவர் ஈவில். நம்ம மனசுல வாழ்க்கையெல்லாம் களைஞ்சு விட்டு புது நல்ல எண்ணங்களை வந்து நம்ம தோற்றுவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாத்துக்கும் உண்டு. அதனால இந்த தீபாவளி எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கட்டும். லட்சுமி தேவி உங்க எல்லாம் தேடி வரட்டும். அந்த காலத்து நினைவுகளை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சிறு பதிவு. அந்த காலத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பலகாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவோம். டெய்லி எங்கேயாவது சுத்துவோம், சைக்கிள்ல போவோம். எஸ்பெஷலி தீபாவளிக்கு முதல் நாள் அன்னைக்கு விளக்கத்தூண் அசோக் பவன்ல சைக்கிள்ல போட்டுட்டு, அல்லது என் ஃப்ரெண்டு ஹோட்டல் ஆரத்தி அதுல சைக்கிள்ல போட்டு அப்படியே அந்த 4 ரூட்ல விளக்கத்தூண் வரைக்கும் நடந்து அங்க சீப்பா கிடைக்கிற வெடி இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அது ஒரு பசுமையான நினைவுகள். தீபாவளிக்கு அன்னைக்கு வந்து காலையில யார் வெடி போடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி எங்களுக்குள்ள உண்டு. நான் ஒரு தடவை காலைல ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெடி போடணும். சாயங்காலம் ஆனா நாங்க எல்லாம் அந்த டிவிஎஸ் நகரை சுத்தி வருவோம். ஒவ்வொரு வீட்லயும் தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி வெடி வெடிக்கிறாங்க, எப்படி புஸ்வானம் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே பார்த்துட்டு வருவோம். நாங்க காலையில எல்லாரும் வெளியில வந்து அந்த ஒரு முக்குல ராஜன் ரோடு முக்குல வந்து ஓலை வெடி, சின்ன சரவெடி, அப்புறம் கல்வெடி, அப்புறம் வந்து சீனி வெடி எல்லாம் போட்டுட்டு அந்த குப்பையை கூட ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு வருவோம். அப்படி ஒரு இதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுல நான் என்ன முக்கியமா சொல்லிக்கொள்ள விரும்புறேன்னா, அந்த காலத்துல வந்து ஃபெஸ்டிவலா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ ஒரு நாள் லீவு கிடைக்கிற ஹாலிடே என்ஜாய் பண்றாங்க. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மை. பழைய நினைவுகள்ங்கிறது நிச்சயமாக உண்மை. அது அந்த காலம் வந்து ஒரு அருமையான காலம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விதமான இதுவுமே இல்லாம ஒரு சந்தோஷமாக ஒரு கொண்டாடுவோம். நாங்க 4 நண்பர்கள், நானு, சொக்கலிங்கம், ஜெயராமன், அஜ்மல் கான், 4 பேர் தான் அந்த தீபாவளி டிவிஎஸ் நகரை சுத்தி வருவோம். போறதும் சைக்கிள் எடுத்துட்டு அசோக் பவன்ல சைக்கிள்ல போட்டுட்டு, ஏன்னா அசோக் பவன் பட்டாபிராமன் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் இதுல சைக்கிள்ல போட்டு அப்படியே போயிட்டு வந்து எடுப்போம். தீபாவளி முடிஞ்ச நைட்டு வந்து பெரிய மனசு இல்லாம, சரி இன்னைக்கு தீபாவளி முடிஞ்சிடுச்சு, நம்ம நாளைக்கு ரொட்டீனா வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனம் இல்லாம திருப்பி ராஜன் ரோட்ல இருந்து நான் சத்யசாய் நகர் போவேன், என் ஃப்ரெண்டு சொக்கலிங்கம் அலாப்புனார் போவேன், என் இன்னொரு ஃப்ரெண்டு ஜெயராமன், 2 பேருமே இருந்தாங்க. 4 பேருமே நல்ல இன்ஸ்டியூட்ல படிச்சோம். 4 பேருமே பிஜி, ஒருத்தன் எம்ஏ எக்கனாமிக்ஸ், ஒருத்தன் எம்காம், நாங்க 2 பேரும் எம்பிஏ. எல்லாருமே நல்ல பொசிஷனுக்கு வந்தோம். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சோ அந்த காலம் திருப்பி வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கு. சோ நீங்களும் தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க, ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாடுங்க.